அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படத்தக்கதாக அநேக ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். The Lord is doing amazing and wonderful things in order to அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். He is keeping on glorifying his name. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக whoever looks unto him faces will be shining. கர்த்தர் அநேகரை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen many people for his glory. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for his name. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். whatever the promise the Lord is giving is கர்த்தர் உண்மையுள்ளவர். because he is faithful. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. He is not a man to tell lie. மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. He is not a man to change his mind. வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். and he kept on fulfilling it. சில வேளைகளிலே நாம் அசதியாய் இருக்கிறபடினாலே, since we are வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அசதியாய் காணப்படுகிறபடினாலே, since we are slothful, அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. many things are being tarrying. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எதை செய்வேன் என்று சொன்னார் அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். whatever the Lord says, he is there to fulfill அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். he is God who fulfills his. அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். he is the Lord who finishes everything. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். the Lord is doing great works in ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறபடியாலே மரித்த கிரியைகள் அல்ல, செத்த கிரியைகள் அல்ல, ஆவிக்குரிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். since the Lord is alive and is doing greater works in our personal lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். and in the spiritual life we should grow day by day in the இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். the Lord is doing mighty works in வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். and left side right side everywhere we have to grow. நாம் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, ஆகவே அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் குறுகி போவதில்லை. his hands are not shortened and his blessings are not shortened. அவருடைய ஆவி குறுகி போவதில்லை. his spirit is not shortened. கர்த்தருடைய ஆவி குறுகி போவதில்லை. his spirit is not shortened. நன்மை குறுகி போவதில்லை. his goodness not shortened. கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை. his hand is not shortened. உனக்காக கிரியை செய்யும்படி எப்பொழுதும் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. his hand is stretched forth to bless you. ஆகவே ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்தாரோ, the Lord has forgotten me, ஆண்டவர் என்னை நினையாமல் போனாரோ, he did not think about me என்று நீங்கள் நினைக்கலாம். you may be thinking so, ஆனால் கர்த்தர் உன்னை மறந்து போகவில்லை. but the Lord has never forgotten you. கர்த்தர் அவர் நம்மை எப்பொழுதும் நினைவு கூறுகிற தேவனாகவே இருக்கிறார். he remembers everyone. தாவீது சொன்னது போல நாம் சொல்லலாம், as David said, you can say, சிறுமையும் எளிமையுமானவன், I am very simple and humble. கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். the Lord is remembering me. கர்த்தரோ என்மேல் நினைவாய் the இருக்கிறார். Lord is thinking of me. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். Lord, you are delivering me. என் தேவன் என்மேல் நினைவாய் இருக்கிறார். my God is thinking of me. அவர் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். he is thinking all the time, ஆனால் நீயோ அவரை நினைப்பதில்லை. but you don't remember him. அவர் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். he is thinking of you, நீயோ அவரை நினைப்பதில்லை. but you don't think about கர்த்தர் him. உன்னை நினைத்து இருக்கிறபடினாலே, since the Lord is thinking of you, தாவீது சொல்லுகிறது போல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். the Lord has thought about us and he will யாருடைய bless. வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை நினைத்தாரோ அந்த இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. whomever lives they நோவாவினுடைய வாழ்க்கையிலே அவன் வெள்ளத்தினால் அழிந்து போகிற அந்த சூழ்நிலையிலே, and the time of Noah when he was perishing, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். the Lord remembered him. அப்பொழுது பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். he allowed the wind, ஜலம் அமர்ந்தது. the flood came down. ஜலம் அமர்ந்தது. the flood came down. உன்னுடைய வாழ்க்கையிலே வீசிக் கொண்டிருக்கிற புயல், ஜலம் எல்லாம் அமர்ந்து போகிறது என்று கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். the Lord is thinking of you, all the யாரை wind, கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த இடத்திலே அந்த ஜலம் அமர்ந்து விடுகிறது. whomever the Lord thinks and the flood will இந்த come கால down. வேளையிலே தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை மறந்து போகவில்லை. the Lord never forgotten you in this morning. நீ ஆண்டவரை மறந்து விட்டாய், you have forgotten, ஆனால் கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. but then the Lord never forgotten you. கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். the Lord is thinking of you all the time. சொல்ல முடியும், how many of you feel ஆண்டவர் that என்மேல் நினைவாய் இருக்கிறார். the Lord is thinking of me. இரவும் பகலும் அவர் மேல் யார் நினைவாய் இருக்கிறார்களோ night and day whoever think of அவர்களை him, கர்த்தர் மறப்பதில்லை. the Lord will never forget them. நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் the சொல்லுகிறார். Lord says, if you forget my நீ word, I will
வசனத்தை மறந்து விடுகிறாய். You forget His word. கர்த்தர் உன்னோடு பேசின வார்த்தைகளை மறந்து You விடுகிறாய். forget His word. கடந்த வாரம் செய்தியை நீ மறந்து விட்டாய். You have forgotten the last week வாரம் message. கொடுக்கிற சத்தியத்தை நீ மறந்து You போகிறாய். are forgetting the messages. விலையேற பெற்ற சத்தியத்தை விட்டு You are leaving the precious truth. பிசாசு உன் இருதயத்திலிருந்து அந்த வசனங்களை திருடி போட்டு விடுகிறபடியினாலே, Since the devil is plucking அந்த all விலையேற the பெற்ற words, சத்தியங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து எடுபட்டு போகிறபடியினாலே Jesus precious truth are உன் being வாழ்க்கையில் removed. அநேக நன்மைகள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. Many goodness is tarrying. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இதோ நாட்கள் போக போக when the days go by, உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் மேலான ஒரு அனுபவம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He is expecting some greater experience you should எப்படி have. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே போலத்தான் As the parents wish to, the children should grow the same way. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். In my spiritual life, I am progressing. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில போன வாரத்தை விட, போன மாதத்தை விட, போன வருடத்தை விட இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே நான் ஒரு படி, ஒரு மேலான ஒரு அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? I am going higher steps when compared with the previous days. How many ஏனென்றால் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says, and the righteous path is shining like anything. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறதுக்கு பதிலாக அது நாளுக்கு நாள் குன்றி போய் கொண்டிருக்கிறது. It should shine forth more and more, but then it is coming 30, down. 60, 100 போவதற்கு பதிலாக 100, 60, 30 சிலர் போய் கொண்டிருக்கிறார்கள். Instead of 30, 60 and 100, it is coming down 100. அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதிகமாய் பெருகுவதற்கு பதிலாக அவர்கள் குன்றி போய் கொண்டிருக்கிறார்கள். Instead of multiplying, they are going down. ஏன்? Why? வாழ்க்கையில ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது? Why such things are happening? இன்றைக்கு காலைவேளையிலே தேவனாகிய கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். The Lord God is revealing one thing. ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இன்னுமாய் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ முன்னேறாத ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறாய்? Why you are not going forward in your spiritual life? எத்தனை பேர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் வளர்ந்து காணப்படுகிறேன்? How many could say I am growing in the spirit? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூரண புருஷனாய் இருக்கிறது போல As Jesus was perfect, நாளுக்கு நாள் நாம் பூரணராய் கொண்டே இருக்கிறோம். day by day we are becoming perfect. குழந்தைகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் பூரண புருஷர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். We were babes, but then the Lord is making us. ஆம், அப்படிப்பட்ட ஒரு பூரண அறிவடையும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து The கொண்டிருக்கிறார். Lord has selected us to have the perfect வேதம் knowledge. சொல்கிறது பூரணராகும்படி நீங்கள் கடந்து போக வேண்டும். We have to go forward to get perfection. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடந்து முன்னேறி செல்லுகிற பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். When we go forward in our spiritual life, we can get victory. வேதம் சொல்லுகிறது பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. Bible says if anyone backslide, இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பதிலாக பின்னேறுவது மாத்திரமல்ல, அவர்கள் பின் மாற்றத்திலேயே போய்விட்டார்கள். and many have backslidden instead of going பின்வாங்கி forward. போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. If they backslide, my soul is not pleased ஏன் with them. பின்வாங்கி அவர்கள் பின்மாற்றத்தில் போனார்கள்? Why they have backslidden? லோத்தின் மனைவி எப்படி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போனால் அது போல உப்பு தூணாய் போய் As கொண்டிருக்கிறார்கள். the wife of Lot became the ஏன் pillar of அவர்கள் salt, பின்வாங்கி விட்டார்கள்? why they have backslidden? முன்னே இருந்த அந்த பிரதிஷ்டை இல்லை, No, that முன்னே kind of இருந்த அந்த zeal. உற்சாகம் இப்பொழுது இல்லை. No, that kind of முன்னே இருந்த cheerfulness. அந்த ஆவியிலே தேவனுக்கு வாழ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இப்பொழுது இல்லை. That desire is முன்னே coming இருந்த down. ஜெப வாழ்க்கை இப்பொழுது இல்லை. The prayer life is not as முன்னே fast. இருந்த அந்த பரிசுத்த ஜீவியம் இப்பொழுது இல்லை. The holy life as it was. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னே இருந்த அந்த மேலான ஒரு அனுபவம் அப்படியே குன்றி குறைந்து அப்படி கீழே போய் The கொண்டிருக்கிறது. greater experiences are coming down ஆகவே day by day. தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் The என்னவென்றால், Lord is expecting one thing. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறாமல் உன்னை ஏதோ ஒரு காரியம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. In the spiritual life, you could not go forward. Something is blocking ஆகவே you. கலாத்தியரிலே பவுல் கேட்கிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை பண்ணினவன் யார்? In Galatians, the Paul is asking, you are running well, நீங்கள் but who நல்ல stopped? விசுவாசிகளாய் காணப்பட்டீர்களே, இப்பொழுது ஏன் தடைபட்டு காணப்படுகிறீர்கள்? You were good believers. உங்களுடைய Why? ஆவிக்குரிய ஓட்டம் எங்கேயோ தடைபட்டு நின்று விட்டது. Your spiritual race is stopped. நன்றாக உற்சாகமாய் ஓடி வந்தீர்கள். You were கர்த்தருக்காக cheerful. நல்ல தீர்மானங்களை You எடுத்தீர்கள். had good determination for the கர்த்தருக்காக Lord. நல்ல பொருத்தனைகளை செய்தீர்கள். You had good covenant with the Lord. கர்த்தருக்காக எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எடுத்த தீர்மானம் இப்பொழுது உங்களை விட்டு போய்விட்டது. Your determinations are disappeared. அந்த வாஞ்சைக்கு பதிலா அப்பொழுது வெறுப்பு வந்து விட்டது. Instead of desire, and you get ஆவிக்குரிய hatred. வாழ்க்கையில ஒரு தாகம் இல்லை. No thirst in your spiritual அந்த life. தாகம் இல்லாமல் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். உனக்கு பசியும் இல்லை, தாகம் இல்லை. You don't have thirst, don't have ஏதோ desire. ஒரு காரியம் உன் வாழ்க்கையில தடைபட்டு காணப்படுகிறது. Something is blocked in your life. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
ஒரு தீர்மானம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன வந்தாலும் சரி, என்னை தேவன் எதற்காக அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ அதை நான் அடைந்து கொள்ளும்படி நான் முன்னேறி கொண்டே இருப்பேன், பின்வாங்க மாட்டேன். In my spiritual life, what for the Lord has selected me, I should go forward, not the backward. நான் பின் திரும்பி பார்க்க I மாட்டேன். never look at back. இப்பொழுதும் இந்த காலவெளியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Even in this wonderful morning, பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஒரு பெரிய நிச்சயம் அதுதான். that the assurance of Paul, அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே 100% வெற்றியை கொடுத்தது. it has given 100% victory in his பவுல் spiritual. அப்போஸ்தலன் கர்த்தர் எதற்காக அவரை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். What for God has selected Paul apostle, he finished அவருக்கு it. தேவன் கொடுத்த அந்த அழைப்பை அவர் நிறைவேற்றினார். He fulfilled the calling of God. அதற்கு காரணம் என்னவென்றால், The reason was பிலிப்பியர் நிருபத்திலே in Philippians 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது in 3rd chapter, அவர் சொல்லுகிறார், there he says 14வது வசனத்திலே, 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். and he is saying, what for the Lord has called me, I am going forward. நான் லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன், நான் பின்வாங்கவில்லை, I press on towards the பின் goal. திரும்பவில்லை, I don't look at back. நான் ஒருபோதும் இதை குறித்து சந்தேகப்படவில்லை. I never doubted about this. நான் ஒரு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். With the assurance I am யாருடைய running. வாழ்க்கையில நிச்சயம் இல்லை அவர்களால் ஓட முடியாது. Whoever is not having assurance, they cannot பவுல் run. இன்னொரு இடத்துல சொல்கிறான், நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். Paul says in another place, I will not run without assurance. ஏனென்றால் அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. He had assurance. சும்மா ஏதோ ஆகாயத்தில் அடிக்கிறவனை போல சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. Not like beating the air. He did அவர் not do. எதற்காக வந்தேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு நிச்சயம் இருந்தபடினாலே அவர் ஒரு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டே இருந்தார். And what for the Lord has called him and selected அப்போஸ்தலர் him. 26வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது Acts 26. அங்கே ஆண்டவர் அவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், The promise about him. அல்லேலூயா, Hallelujah. தேவன் என்னை அழைத்த அந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். And like says, I never disobeyed for the calling of God. அந்த பரம அழைப்பு, The heavenly calling. அந்த பரம அழைப்பை அவர் நிறைவேற்றுவதற்காக பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுகிறார். He says, I have obeyed for the heavenly vision. அந்த பரம தரிசனம், The heavenly vision. அந்த பரம தரிசனம் தான் அவரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. The heavenly, because of the heavenly vision he was running. இதுதான் அவருக்கு இருந்த ஒரு பெரிய வெற்றி. That is the great victory he got. இன்றைக்கு அநேகருக்கு அந்த பரம தரிசனம் இல்லாதபடினாலே, Many don't have the heavenly vision. அவர்களுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறபடினாலே, Their souls are attached with the mud. பரம தரிசனத்துக்கு பதிலாக அவர்கள் பூமிக்குரிய தரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறார். Instead of having the heavenly vision, they மண்ணுக்குரிய have தரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறார். for the earthly vision they have. அருமையானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அழைப்பு பரம அழைப்பு. The heavenly calling the Lord has எபிரேயர் given. நிருபத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று நாம் In வாசிக்கிறோம். Hebrews we see that, and you are part நீ of the பரம heavenly அழைப்புக்கு calling. பங்குள்ளவனாய் இருக்கிறாய். And you are part of உன்னுடைய heavenly அழைப்பு calling. பரம அழைப்பு. Your calling is நீ heavenly பரம calling. அழைப்புக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறாய். You are partake of heavenly ஆண்டவர் உன்னை calling. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக்கி உன்னை பரிசுத்த அழைப்பினாலே உன்னை அழைத்திருக்கிறார். The Lord has made you as the partners of the அந்த heavenly calling. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளாய் இருக்கிறோம். Since we are partakers of heavenly calling, we are selected by God. இந்த காலவெளியிலே எத்தனை பேர் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து How கொண்டிருக்கிறீர்கள்? many of you pressing on towards the goal of heavenly calling? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எத்தனையோ பூமிக்குரிய காரியங்களை சொன்னால் அதையே நம்பவில்லை, பரம காரியங்களை சொன்னால் எப்படி நம்புவீர்கள் என்று கேட்டார். The Lord asked, when I say about the earthly things, you could not believe if I say the heavenly அருமையான things. நமக்கு ஒரு பரம அழைப்பு உண்டு. There is heavenly calling for every நமக்கு one of us. பரம தரிசனம் உண்டு. We have the heavenly vision. நம்முடைய வாசஸ்தலம் பரம வாசஸ்தலம். Our dwelling place is heavenly dwelling place. நாம் போய் கொண்டிருக்கிற தேசம் பரம தேசம். And we are going to the heavenly மேன்மையான places. பரம தேசத்தை விரும்பி ஆபிரகாம் ஓடினது போல As Abraham ran towards the heavenly, நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நம்முடைய ஆசீர்வாதம். all the blessings, gifts are coming from above. நமக்கு வருகிற ஞானம் உலக ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம். Not the worldly wisdom, it is coming from பரத்திலிருந்து வருகிற heaven. ஞானம் லௌகிக சம்பந்தமானதல்ல, ஜென்ம சுபாவம் உள்ளதல்ல, பேய்த்தனத்துக்குரியது அல்ல. The heavenly wisdom is not as our own nature or our ஆகவே நமக்கு level. பரம தேசம் உண்டு.
We have the நமக்கு ஒரு பரம பிதா உண்டு, heavenly Father is நமக்கு there, ஒரு பரம வாசஸ்தலம் உண்டு, heavenly dwelling நம்ம place, அழைப்பு பரம அழைப்பு, heavenly calling. நம்முடைய பந்தய பொருள் அந்த பரம அழைப்புக்குரிய பந்தய பொருள், and the gift towards the heavenly calling. இப்படி பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen us for the heavenly calling. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன்னை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் தெரிந்திருக்கும் பொழுது, when the Lord has selected you as the partakers of heavenly calling, இதோ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, as Paul says, நான் அதை எப்படியாவது நான் அடைந்து விட வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். I keep press on in order to inherit it. ஏன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கொஞ்ச தூரம் ஓடி போய் அவர்கள் நின்று போகிறார்கள்? Why people are going sometime and then ஏன் they இன்றைக்கு stop? அநேகர் கொஞ்ச தூரம் ஓடி போய் அவர்கள் பின்வாங்கி விடுகிறார்கள். They run for a while and then they backslide. Why? அவர்கள் கொஞ்ச தூரம் போய் பிறகு மறுபடியுமாய் இனிமேல் என்னால் முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். They go for some time and then they say it is not உற்சாகம் possible. இல்லை, no cheerfulness, உறுதி இல்லை, no firm, அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, no joy. ஆனால் இந்த காலவெளியில பார்க்கும் பொழுது அநேக விசுவாசிகள் சபைகளிலேயும் கிறிஸ்தவ உலகத்திலேயும் பார்க்கும் பொழுது அவர்கள் உற்சாகத்தை இழந்து பாட்டு பாடும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா கோட்டோ விட்டுக்கிட்டு கையை அப்படியே தட்டாம அப்படியே எதையோ புத்தகத்தை எதையோ யோசித்து உட்காந்துருக்காங்க. And you are there thinking something else when the worship is going பாட்டு on. ஆவிக்குரிய பாட்டு, Spiritual songs are going on. அநேகர் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா எங்கேயோ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. You are there ஒரு thinking உற்சாகம் இல்ல, something. No cheerfulness. செய்தி கேட்கும் பொழுது கூட அநேகர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். Many are sleeping when they hear the message. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வரணுன்றதுக்காக அநேகர் சபைக்கு வருகிறார்கள். Many just ritually they come on ஒரு Sunday. உண்மையான இன்வால்வ்மென்ட் இல்லை. They don't have the proper சபையில involvement. ஒரு ஊழியத்துல ஒரு உண்மையான ஒரு பங்கு இல்லை. No faithful partaking in the பரம ministry. அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் உங்கள் தேவன் தெரிந்து The கொண்டிருக்கிறார். Lord has chosen us for the heavenly calling. ஆனால் உன்னுடைய ஓட்டமோ ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு ஓட்டமா இருக்கிறது. But your race is not in அதுக்கு cheerful. காரணம் என்னவென்று கேட்டால், The reason being, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயம் இல்லை, you don't have assurance. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதி இல்லை, You are not having the firm. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தாகம் வாஞ்சை இல்லை. No desire, no thirst. ஏன் அப்படி இருக்கிறது? Why such things? அதுதான் இந்த காலவேளையிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். That's what the Lord wants to மறுபடியும் make உன்னை you holy. உயிர்ப்பிக்க விரும்புகிறார். He wants to renew you. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நீ சொல். As Paul said, you say, அப்போஸ்தலர் 26:19 நான் வாசித்தபடி, Acts 26 and 10, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னதாக நின்று கொண்டு, was standing அகிரிப்பா before the king. ராஜாவே, Oh, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. I am not நீ disobeyed ஒரு for the heavenly மனுஷனுக்காக இங்க vision. வரல, I didn't come for the man நீ யாருக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறாய்? for whom you are அந்த obeying. பரம தரிசனத்துக்காக கீழ்ப்படிந்து வந்திருக்கிறாய். You are obeying உன்னை for the heavenly ரட்சித்தது vision. மனுஷன் அல்ல, Man did not அந்த save பரம you. தரிசனத்தின்படி நீ வந்திருக்கிறாய். You have come for the heavenly நீ vision. யாருக்கு பரத்திலிருந்து வருகிறதான அந்த கிருபை உண்டோ Whoever is having heavenly அவர்கள் grace, பயந்து ஜீவிப்பார்கள். they will be having fearful பரம attitude. அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நான், I am the partaker of heavenly calling. ஹல்லேலூயா, கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்வேன். I will do the Lord's will. இன்னைக்கு அநேகர் பாருங்க ஜெபம் பண்ணும் பொழுது நல்லா ஜெபிப்பாங்க. When they pray ஆண்டவரே well. எனக்கு வெளிப்பாடு தாரும், Lord, give us ஆண்டவரே revelation. எனக்கு இப்படி செய்யும், Do Lord like ஆண்டவரே this. எனக்கு அப்படி செய்யும். பைபிள்ல என்னன்னா ஸ்டடி இருக்குது எல்லாம் சொல்லி 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 அவங்க ஜெபம் பண்றதே ஒரு பெரிய பிரசங்கம் போல இருக்கும். And even prayer will be like preaching. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. They say everything and pray. ஆனா ஆண்டவர் பேசும் பொழுது மௌனம் ஆயிடுவாங்க. When the Lord speaks, they keep quiet. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், The Lord said, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:46 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, Luke 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போனது என்ன? You are calling me Lord, Lord, but ஆண்டவரே then, ஆண்டவரே என்று சொல்லியும் though you call நான் Lord, Lord, சொல்லுகிறபடி நீங்கள் செய்யவில்லையே. you are not doing as I am saying. வழக்கமா ஜெபம் பண்றீங்க, You pray காலையில இருந்து ritually. ஜெபம் பண்றீங்க, In the morning you pray. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது ஒரு ஜெபம் பண்றீங்க, During breakfast மத்தியானம் you ஒரு pray. ஜெபம் பண்றீங்க, In படுக்கும் afternoon, பொழுது ஒரு ஜெபம் when you பண்றீங்க. sleep you pray. ஆனா உங்களுடைய ஜெபம் எல்லாம் All your- ஆண்டவருக்கு உபதேசம் பண்ற ஜெபமா தான் இருக்குது. All praise is like teaching to God. ஆனால் ஆண்டவரிடத்துல நீங்க ஒரு மாய்மாலமாக எல்லாவற்றையும் கேட்கிறீங்க, ஆனா எதுவும் செய்யறது. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், You make me எங்களை holy. மகிமைப்படுத்தும், Make me ஆண்டவரே glorified. நாங்கள் வல்லமையாய் மாறணும், We should become ஆண்டவரே powerful. எங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றும், Pour the anointing. நாங்க மனம் திரும்பணும், அநேகரை ரட்சிக்கணும், We have to ஆத்துமாதாயம் பண்ணணும். We have to இதெல்லாம் inherit ஆண்டவருக்கு புத்தி சொல்லி ஜெபம் பண்றீங்க. And you pray all these words. ஆனா ஒன்றையும் அவர் சொல்றபடி நீங்க செய்யறது இல்ல. But you are not doing அதுதான் what he கர்த்தர் says. வருத்தப்படுகிறார். He feels so sorry என் about ஜனங்கள் it. இன்றைக்கு தங்களுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், My- அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. Their hearts are
very அருமையான far. கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே the spiritual life, இன்றைக்கு ஏன் அநேகர் பின்தங்கின ஒரு நிலைமையில இருக்கிறார்கள்? why they are not going ஒரு up? சிலர் மாத்திரம் ஆவியிலே நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், Some they are progressing, இல்ல ஒரு சிலர் இன்னும் கீழான நிலைமையில போய் கொண்டிருக்கிறார்கள். some they go down. ஆகவே பிரியமானவர்களே, அடைய வேண்டியதை அடையாமல் காணப்படுகிறார்கள். They could not receive what they பிசாசுடைய supposed to வாழ்க்கையில எத்தனை receive. ஆசீர்வாதங்களை திருடி விட்டான். And the devil has stolen the பிசாசுடைய blessings. வாழ்க்கையில எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டான். He has plucked everything. உன் சந்தோஷத்தை, The joy, உன் சமாதானத்தை, your peace, உன்னுடைய நிம்மதியை, your peace, உனக்கு இருக்கிறதான உற்சாகத்தை your cheerfulness, எல்லாவற்றையும் திருடிட்டான். he has stolen. ஆனால் நீ அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். But you did not receive that. பிசாசை தோற்கடிக்க முடியாமல் திணறிக் You கொண்டிருக்கிறாய். could not defeat the devil. பிசாசை நீ விரட்டி அடிக்க வேண்டும். You have to drive the devil. அவனுடைய கையிலிருந்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள You வேண்டும். have to get it back from everything. ஆண்டவரிடத்தில் நீ ஜெபிக்கிறாய். You pray to the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, இப்படி செய் என்று சொல்லி. do like this. ஆனால் நீ அதை செய்வதில்லை. But you are not doing so. பாருங்கள், வேதத்திலே தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் We பொழுது read about David, 1 சாமுவேலின் புத்தகத்திலே 1 Samuel. அவனுடைய வீடு, அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிசாசு சூறையாடி விட்டான். The house and wives and children, எல்லாவற்றையும் பிசாசு திருடி கொண்டு போய் விட்டான். devil has stolen everything. எல்லாம் இழந்து அக்னியினால சுட்டெரிக்கப்பட்டு தான் அவன் கிடக்கிறான். He lost everything. எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொல்ல நினைக்கிறார்கள். They wanted to kill him by stoning. அவனுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. No one supported him. அவன் சாகிறதை தவிர வேறு வழி கிடையாது. No way unless he அவன் dies. அவன் அழுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது. No way other than weeping. அவன் ஒரு பெரிய வீரன் தான். He's a mighty valor. ஒரு பெரிய வீரன் தான். He's a mighty valor. அவன் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். He could overcome ஆனால் everything. இப்பொழுதோ அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. He could not do மிக anything. பரிதாபமான ஒரு நிலைமை. Very pathetic situation. அவன் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இப்ப நடுத்தெருல நிக்கிறான். He lost everything and என்ன he's on the way. தெரியல. He doesn't know what to do. அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கிடைச்சிச்சு. Only one word. எனக்கு ஆண்டவரை தவிர யாருமே இல்ல. No one other than Lord. Hallelujah. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Dear children of God, அவனை கல்லெறிந்து கொண்டிருக்கிற மக்களை அவன் பார்க்கவில்லை. he did not see the அவனுக்கு people. விரோதமாய் பேசுகிறவர்களை அவன் பார்க்கவில்லை. He did not see the people they speak ஆனால் ஒன்றே அவன் against. செய்தான். He did one thing. எனக்கு ஒரே ஒரு தஞ்சம், Only one fort. என் ஆண்டவர் மாத்திரம். Only my Lord. அவர் ஒருத்தர் தான் He is என்னை alone. வெட்கப்படுத்த மாட்டார். He will not make me to be அவர் ashamed. ஒருத்தர் தான் என்னை ஏமாற்ற He is மாட்டார். alone. He will not deceive அவர் me. ஒருத்தர் தான் உண்மையாய் இருப்பார் He is faithful to என்று me. அவன் ஆண்டவரிடத்துல போய் He went to தன்னை the Lord. திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. He strengthened himself. திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, Not only he strengthened himself. ஆண்டவர் இன்னைக்கு அநேகர் சபைக்கு வராங்க, நல்ல சத்தியத்தை கேட்கிறாங்க. Many come to the church and listen to the truth. சபை விட்டு போகும்பொழுது நல்ல உற்சாகமா போவாங்க. After going, மறுபடியும் வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் செய்த பாவத்தை திருப்பி செய்வாங்க. they repeat the same அவருடைய sin. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. No progress. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் இல்லை. They are not listening to the ஆனால் Lord. இந்த தாவீது அப்படி அல்ல. But David is not like that. ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறான். He prayed unto என்ன God. ஜெபிக்கிறான்? What did he pray? எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கல. He not asking for நான் everything. எல்லாவற்றையும் அவன் முதலாவது அவன் எப்படி ஜெபிக்கிறான்? அந்த ஜெபம் மிக விசேஷமான ஒரு ஜெபம். How did he pray this special 1 prayer? சாமுவேல் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் அவன் வாசிக்கும் பொழுது 1 Samuel 30. அங்கே தாவீதுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். We look at his prayer. அவன் 8வது வருஷம் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை நான் பிடிப்பேனா என்று கேட்டான். Shall I follow that troop? Can I get it? ஆண்டவருக்கு அவன் பர்மிஷன் கேட்கிறான். He is asking for permission. ஆண்டவரே, நான் போலாமா வேண்டாமா? Shall I go or not? நான் பின்தொடரலாமா? Shall I follow the troop? அது எனக்கு வாய்க்குமா? Will it be அது successful? நடக்குமா? Will it happen? பாருங்க, நான் செய்வேன், நான் போவேன், விட மாட்டேன் அப்படின்னு தான் சுயபலத்தை நம்பி அவன் ஓடல. He did not run with his self effort. அவனுக்கு தெரியும் கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணவிட்டா எதுவும் நடக்காது. If the Lord makes it successful, nothing will happen. எனக்கு ஒரு வெற்றி வரணும், அது கர்த்தரால் மாத்திரம் தான் வரணும். If I receive victory, it should from the என்று Lord. அவனுக்கு தெரியும். He knows it. ஆகவே கர்த்தருக்கு தான் தெரியும். God alone knows. கர்த்தர்ல போய் கேட்கிறான். He asked God, ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, Lord, you tell us. இது நடக்குமா? Will it happen? என்னால முடியுமா? Can I do that? பெற்றுக்கொள்வேனா? Can I receive it? பாருங்க, ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். The Lord knows it. தாவீது மாய்மாலமாக ஜெபிக்கிறவன் அல்ல. David is not hypocrite அவனுக்கு prayer. சொன்னால் கட்டாயமா செய்வான். Whatever he does, அவன் he போனா speaks. போவான். When I say go, வேண்டாம்னா விட்டுருவான். when I say no, ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிகிறவன். he obeys to இன்னைக்கு God. அநேக விசுவாசிகள் பாருங்க, Many believers, ஆண்டவர் ஒன்னு சொன்னா இவங்க ஒன்னு செய்வாங்க. they do whatever the Lord, முரட்டாட்டம் பண்ணுகிற விசுவாசிகள், and rebellious, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள், disobedient, தங்கள் சுய இச்சையின்படி வாழ்கிறவர்கள், they lie, சுய விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள். they fulfill their தாவீது desires. அப்படி அல்ல. David is not so. ஆண்டவரே சொல்லும்,
Lord, you say, ஆண்டவரே நீ என்ன சொல்றீரோ நான் செய்றேன். whatever you say, I do போ it. என்றால் நான் போகிறேன். If you say, go, I என்று go. ஆண்டவர் தான் கேக்குறான். He is அப்ப asking. கர்த்தர் சொல்கிறார், The Lord said, நீ போ, go. அதை பிடித்து You will catch it. எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய். You will return everything. Go. எல்லாவற்றையும் நீ திருப்பி You கொள்ளுவாய். will return back. அப்போ அவன் ஆண்டவர்ட்ட கேக்குது, எப்படிங்க ஆண்டவரே முடியும்? How is it possible, எங்க Lord? போயிருக்காங்க தெரியலையே. We don't know where they have எங்க gone. போயிருக்காங்க காட்டுங்க. Lord, show. அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்கல. He didn't ask. போன்னு சொன்னார், The அவ்வளவுதான். Lord said, go. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, அநேக நேரத்திலே many times நமக்கு தெரியாது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து. we don't know about our future. எது நடக்குமோ எது நடக்காது தெரியாது. We don't know what will ஆனால் happen. கர்த்தருக்கு எல்லாமே But தெரியும். the Lord knows அவர் everything. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows everything. வேதம் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்திருக்கிறது தடைப்படாது. Bible says whatever he wants அவர் to எதை do, செய்ய நினைக்கிறார் அது நிறைவேறும். whatever he thinks he will அவர் fulfill. எதை முடிக்க வேண்டும் நினைக்காது முடிப்பா. Whatever he wants to finish, he யாரும் will தடுக்க finish. முடியாது. Nobody can stop it. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் The Lord is with you, அவருக்கு தெரியும் அவர் காட்டுகிற பாதையிலே நடப்பாய். and you will walk on his path. அருமையானவர்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என்னுடைய சுய இஷ்டமான பாதையில் நடக்கவில்லை. I'm not walking according to my desire. அவர் என் மேல் என் கண்ணை வைத்து அவருடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். He keeps his eyes upon me and அவர் எனக்கு counsel. வழி காட்டுகிறார். He shows the way. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will say the வழி counsel. காட்டுவேன். I will show the way. நான் வழி காட்டுவேன். I will show the எங்கே way. போக வேண்டும் நான் வழி I காட்டுவேன். will show the way. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் சொல்லுவேன். I will say what உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து I teach you the நீ நடக்க வேண்டிய beneficial வழியிலே in உன்னை your நடக்க path. பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் I am the Lord who நானே. makes. I am the Lord. நான் உன்னை நடக்க பண்ணுவேன். I will make you to walk. நான் எங்க போகணுமோ அங்க போக வைப்பேன். I will make you to walk நான் and உனக்கு reach. முன்னால போய் கோணலானங்களை செவ்வாக்கி I கொண்டிருக்கிறேன். set right all crooked ways. நிச்சயமாகவே நீ தோல்வி அடைந்து வருவதில்லை. Certainly you will not have நிச்சயமாகவே failure. உனக்கு ஒரு வெற்றி உண்டு. Certainly there is victory. எத்தனை பேர் சொல்ல முடியும் வெற்றி உண்டு? How many can say I have the வெற்றி உண்டு. victory? I have நான் victory. நிச்சயமாய் நான் பெற்றுக்கொள்வேன். Certainly I will receive it. அந்த நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். I will not run without ஆகாயத்தில் assurance. அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி I will not நான் beat the எதற்காக air. பிடிக்கப்பட்டேனோ What for I am அதை caught அடைந்து கொள்ளும்படி to catch it. ஆசையாய் தொடர்கிறேன். I follow on. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, அந்த தாவீது தொடர்ந்து ஓடும் பொழுது when David was running, அநேகர் அவனோடு சேர்ந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். many wanted to come. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, Yes, dear children of God, சில நேரத்தில் மனிதர்கள் உன்னோடு சேர்ந்து கொள்வார்கள். some they come with you, அதே மனிதர்கள் உன்னை கைவிடுவார்கள். they may forsake உனக்கு you. உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் They say I will உன்னை help. கைவிட்டு விடுவார்கள். They may forsake. இங்கே பாருங்கள் என்ன நடக்கிறது. What happened 1 here? சாமுவேல் புத்தகத்திலே 1 Samuel 9வது வசனத்திலே தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள் என்று வாசிக்கிறோம். and 600 people 600 went. பேர் போனார்கள். 600 men. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Dear children of God, 600 பேர் போனார்கள். 600. தாவீது தனிமையா போல Not alone. He 600 பேரோட போனான். He went with 600. ஆனா அந்த 600 பேர் என்ன செய்தார்கள் என்றால், What did they do? அங்கே வாசிக்கிறோம், There we read, அங்கே சிலர் நின்று போனார்கள். some they stopped. சிலர் நின்று போனார்கள். Some they stopped. எல்லாம் அந்த வசனத்தை பாருங்க. You look at that. சொல்லுங்க, தாவீதோ But David 400 பேரோடும் கூட with 400 தொடர்ந்து போனான். he went எல்லாம் forward. சொல்லுங்க, தாவீதோ But David, தாவீதோ but David, தாவீதோ but David, தொடர்ந்து போனான். he kept on எல்லாம் going. போயிட்டாங்க. Everyone gone, ஆனா தாவீதோ, but David. யார் போனாலும் எனக்கு கவலை இல்ல. Whoever gone, I இயேசு don't கிறிஸ்துவினுடைய bother. வாழ்க்கையில அவரோடு இருந்த சீஷர்களை அவரை விட்டு போனார்கள். Disciples, they went away. எல்லாரும் போய்விட்டார்கள். Everyone அப்ப departed. ஆண்டவர் கேட்டார் சில சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா The Lord இருக்கிறீர்களா? asked the disciples, are you want to go? அப்ப பேதுரு சொன்னார், நாங்க எங்க போவோம் Peter ஆண்டவரே? said, where can we go? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே. The eternal word of God is with you. யார் நித்திய ஜீவனுக்காக வருகிறார்கள் அவர்கள் தான் போக மாட்டாங்க. Whoever is coming for eternal life, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்துல வருகிறவர்கள். those who come for the present life, இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்தா சரி சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். when they get problems, they come to ஏதாவது church. போராட்டம் வந்தா சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். They get tribulation, they come to the சர்ச்சுக்கு church. வந்து இங்க ஜெபம் பண்ண உடனே விடுதலை கிடைச்சிரும். They get the deliverance. மறுபடியும் அவங்க சுய இஷ்டப்படி போவாங்க. Again they walk according ஒரு their நன்மை desire. வரணும்னா சர்ச்சுக்கு வரணும். They want to have goodness, ஒரு they விடுதலை come. கிடைக்கணும்னா சர்ச்சுக்கு They வரணும். want to have deliverance, they ஒரு come. ஆசீர்வாதம் வரணும்னா They சர்ச்சுக்கு want to have வரணும். blessing, they come. மறுபடியும் அவங்க சுய இஷ்டமாக வாழ்வார்கள். Again they live as they like. மறுபடியும் பிரச்சனை வரும்பொழுது When the வருவார்கள். problems come, they come. இப்படிதான் அநேகர் வாழ்ந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, The Bible says, இம்மைக்காக மாத்திரம் அவர் பேரில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் எல்லா மனிதர்களை காட்டில் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். if you have faith on him only for the present things, எல்லா you will be மனிதர்களை pathetic. காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் You will இருப்பீர்கள். be very, very pathetic when Hallelujah. compared to all people. ஹல்லேலூயா. Hallelujah. அங்கே அடுத்த கூட்டம் பாருங்க, ஒரு கூட்டம் நின்றுட்டாங்க. இன்னொரு கூட்டம் என்ன நடந்தது என்று சொன்னால், One group stopped. சிலர் விடாய்த்து போனார்கள். They are frustrated. விடாய்த்து போனார்கள். Some got frustrated. சிலர்
அந்த ஆற்றை கடக்க முடியாமல் போனார், நின்று விட்டார்கள். And some they could not cross the river. கடக்க முடியாமல் நின்று விட்டார்கள். They stopped going. சிலர் முன்னாலேயே நின்றுட்டாங்க. Some they stopped before. சிலர் கொஞ்ச தூரம் போனாங்க. Some walked for விடாய்த்து போயிட்டாங்க. then became frustrated. இன்னும் சிலர் கடக்க முடியாம போயிட்டாங்க. And some they could not cross. இன்னும் சிலர் நின்னு சுத்தமா நின்னுட்டாங்க. Some they stopped completely. ஹல்லேலூயா. Hallelujah. இப்படி எந்த கூட்டத்துல நீங்க இருக்கீங்க? In which group you belong விடாய்த்து to? போன கூட்டமா? Are you frustrated? நின்னு போன கூட்டமா? Are you stopped? எந்த கூட்டத்துல நீங்க இருக்கீங்க? In which group you are? நீ எந்த கூட்டமா இருந்தாலும் சரி. And whichever group you belong. தாவீது நின்று போனவர்களையும் பார்க்கவில்லை. David did not விடாய்த்து போனவர்களையும் பார்க்கவில்லை. He did not look anyone. கடக்க முடியலன்னு சொன்னவங்களையும் பார்க்கல. He did not look தாவீதோ. But David. தாவீதோ. But David. தாவீதோ. But David. தொடர்ந்து போனா. He went forward. தொடர்ந்து போனா. He went forward. இந்த சபையை நான் ஆரம்பிக்கும் பொழுது when I started the church, இருந்த மக்கள் இப்போ என் கூட இல்ல. I don't have those people. எத்தனையோ பேர் கூட இருந்தாங்க. Many were with me. எத்தனையோ பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. Many left. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, they are children of God. எத்தனையோ பேர் நான் இத செய்வேன் அதை செய்வேன் சொன்னவங்க என் கூட இப்போ இல்ல. Many said I will do all these எத்தனையோ பேர் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொன்னவங்க கூட இல்ல. Many said I will do like this. Hallelujah. They are gone. மலை போல நம்பினவர்கள் என் கூட இல்ல இப்போ. The people whom I believe they are not ஆண்டவரே here. எப்படி ஆண்டவரே செய்ய போறேன்? How I am going to do? எனக்கு வயசாகி போச்சு ஆண்டவரே. I am becoming old. நான் என்ன செய்வேன்? What I am going to do? அப்ப ஆண்டவர் சொன்னார், The Lord said, காலேபை போல நீ மாறிவிடு. you become like Caleb. காலேப் என்ன சொன்னார் தெரியுமா? What Caleb said? எனக்கு வயசாயிருச்சு ஆண்டவரே. I became old. என்ன ஆள விடுங்கன்னு சொல்லல. He did not say leave me. அப்பொழுது இருந்த பலம் இப்பொழுது இருக்கிறது. I have the same அந்த strength. மலை நாட்டை எனக்கு தாரும். Give me the hill நான் அதை station. சுதந்தரித்துக் கொள்வேன். Let me inherit. என்று தைரியமா ஆண்டவரிடத்துல போராடினான். வேதம் சொல்லுகிறது அந்த மலை நாட்டை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். The Lord has said எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. it has become உன் வயசு ஆண்டவர் பார்க்கல. The Lord did not see உன் பலத்தை ஆண்டவர் பார்க்கல. did not see your strength. தாளந்த ஆண்டவர் பார்க்கல. Not the talent. உனக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கிறது. Not how உனக்கு எவ்வளவு வாஞ்சை இருக்கிறது. how the desire. உனக்கு உன்னுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். The Lord looks at your heart. எவ்வளவு வாஞ்சையாக நீ ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறாய். How much desire you have. தரிசனம் என்ன? What is your vision? உன் தரிசனம் என்ன? What is your vision? அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. I did not disobey the எனக்கு heavenly ஒரு calling. தரிசனம் உண்டு. I have a vision. அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். I obey to the vision. காண்கிறது அல்ல. Not whatever I look. தரிசனம் என்பது ஆண்டவர் உனக்கு இதான் சொல்லி காண்பிக்க மாட்டார். Vision will not be shown. நோவாவை கர்த்தர் அழைத்தார். The Lord called Noah. கர்த்தர் சொன்னார், The Lord said, ஒரு பேழையை உண்டு பண்ணு. make the ark. அந்த பேழை எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. He doesn't know how it would be. ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகிறது. The big flood is going to come. ஜலப்பிரளயம் எப்படி இருக்கு அவனுக்கு தெரியாது. He doesn't know how it would be. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். It was raining. மழை எப்படி இருக்கு அவனுக்கு தெரிந்தது He doesn't know தெரியாது. how it would be. எதுமே அவன் பார்த்தது கிடையாது. He never seen anything. ஆனா கர்த்தர் சொன்னார், The Lord said, ஒரு பேழையை உண்டு பண்ணு. make an அவன் ark. பேழையை உண்டு பண்ணினான். He made the ark. கீழ்ப்படிந்தான். He obeyed. அவன் பார்க்கல. He didn't see. மழையை பார்க்கல. He didn't see the rain. ஜலப்பிரளயத்தை பார்க்கல. He didn't see the flood. அந்த பேழையை அவன் பார்க்கல. He didn't see the ark. ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் செய்தான். He did whatever the Lord அருமையான said. தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவன் காணாதவைகளை குறித்து தேவனிடத்திலிருந்து அவன் எச்சரிப்பு பெற்றுக்கொண்டான். he believed whatever he did not see. And இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா எதை அவங்க பார்க்கறாங்களோ அதை தான் செய்வாங்க. people whatever they look they ஆனால் do. ஒரு உண்மையான விசுவாசி அப்படி இல்ல. The true believer is not like that. ஆவியானவர் சபையில சில நேரத்துல ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும் பொழுது when the Spirit of the Lord gives the revelation in the அது church, அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்காது. it will not be before ஆனா his ஆவியானவர் eyes. அதை வெளிப்படுத்துவார். The Spirit of the Lord will reveal. ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது When the Spirit of the Lord reveals, யார் ஒருத்தன் அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிகிறாங்களோ, whoever obeys to the Spirit of God, நோவாவை போல, like Noah. எபிரேயருக்கு 11 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. Hebrews 11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be unto God. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். And he, தேவ பிள்ளையே, dear children of God, நீ உன் குடும்பத்தை ரட்சிக்கணும்னா ஒரு பேழையை உண்டு பண்ணி தான் ஆகணும். you have to make an ark to உன் save your குடும்பத்தை people, ரட்சிக்க. to save your நீ household. எனக்காக சர்ச்சுக்கு வரல. You are not coming உன் குடும்பத்தை ரட்சிக்கணும். to save the household. நீ உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக To save your household, இந்த பேழையை நீ உண்டு பண்ணி தான் ஆகணும். you have to make an ark. காணாத தேவ எச்சரிப்பு. The Lord கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். The Lord is warning you. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும்
frequently you are தன் rebuked. பிடரியை கடினப்படுத்துகிறவன் Those who are, சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். and they will be ஆண்டவர் destroyed. ஒரு முறை எச்சரிப்பார், The Lord will warn பல முறை once. எச்சரிப்பார். He warns you யார் many ஒருத்தன் அந்த times. எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிறானோ Whoever warns, அவன் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வான். whoever obeys, they will be சோதனை escaped. தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கை உண்டு He பண்ணுவான். makes the way to escape. ஆனால் அது விட்டுவிட்டு But leaving it, அலட்சியமாக அசதியாக இருப்பாயானால் if you are despising it, ஏசாவை போல நீ சீர்கெட்டவனாகி விடுவாய். you'll become like Esau. பின்பு அவன் ஆசீர்வாதத்தை தேடியும் அவனுக்கு கிடைக்கவில்லை, He wanted to seek the கண்ணீர் விட்டு blessing. தேடியும் அவனுக்கு With கிடைக்கவில்லை. the tears he was seeking, அருமையான but தேவனுடைய he could not பிள்ளையே, get it. Yet children of யோ God, நோவா Noah. காண்பவைகளை அல்ல, not whatever he looked, காணாதவைகளை, whatever he did அதுதான் not see. தரிசனம். That is the vision. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். The Lord has given a vision. அந்த தரிசனம் என்ன? What is your vision? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord உன் says, வாழ்க்கையில in your life, நான் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் தான் நிறைவேறும். I have chosen இப்பொழுது நீ பார்க்கிற சூழ்நிலைகள் அல்ல, not the present இதல்ல. situation, not this. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், You have to go for a நீ long அடைய way. வேண்டிய ஓட்டம் இன்னும் வேற இருக்கிறது. You have to go for a long இன்னும் way. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் வரல. Blessings not yet come, தாமதித்தாலும் though it tarries, தாமதித்தாலும் though it tarries, நிறைவேறும். it will be fulfilled. ஆபகுக் புத்தகத்துல Habakkuk 2வது அதிகாரம் 2, 2வது வசனத்தில் எடுத்து வாசித்து பார். in 2nd verse, இந்த தரிசனத்தை the vision, எழுது, write down, எழுதிக்கோ, அந்த தரிசனத்தை எழுதி வச்சுக்கோ. write down the எல்லாரும் vision, படிக்கட்டும் அந்த தரிசனத்தை. let them all read. இந்த தரிசனம் நிறைவேறும், The vision will be fulfilled, தாமதித்தாலும் நிறைவேறும். though it tarries. அது எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு தரிசனம் இருக்குதோ Whoever has the அவங்க vision, எதை பற்றியும் கவலைப்படவே they மாட்டாங்க. don't bother about anything. எதை பற்றி அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. They will not be அவங்களுக்கு frustrated. தெரியும் அவங்களுக்கு என்ன தரிசனம் இருக்குது, அதை தான் பார்ப்பாங்க அவங்க. They know what எலியா தீர்க்கதரிசி Elijah, ஆண்டவர் அழைக்கும் பொழுது and the Lord called him. அந்த ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், The Lord said, ஒரு பெருமழை வரப்போகிறது. great rain is going to அந்த come. சத்தம் அவனுக்கு மாத்திரம் தான் கேக்குது. He could hear the noise. ஆகவே அந்த ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? ஆகாப் ராஜா, What the Ahab king எங்க said, மழை வர்றதுக்கு கொஞ்சம் கூட இங்கே ஏது இல்லையே. there is no evidence for the rain. அவன் வேலைக்காரன் பார்த்து சொல்றான், போய் பார். The servant said, அங்க ஒண்ணுமே இல்ல. nothing. ஆனா எலியாவுக்கு தெரியும், Elijah knew, பார்ப்பதற்கு அங்கே மேகம் இல்லை, no cloud, மழை வருவதற்கு சூழ்நிலை இல்லை. no evidence for the rain. ஆனால் எலியாவுக்கு தெரியும் But Elijah knew மழை வரப்போகிறது. the rain is going to come. ஏனென்றால் அவன் கண் காண்கிறதை நம்பவில்லை. He didn't believe whatever he அவனுடைய see. காதிலே கேட்கிற ஒரு பெரிய ஒரு சத்தம், There is a great noise in அது his தேவ ears. சத்தம், God's noise. பெருமழையின் இரைச்சலின் சத்தம் The great rain. அவன் காதுகளிலே கேட்கிறது. He could hear it. எலியா பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தையும் கேட்டான். Elijah was hearing the noise. அவனுடைய காதுகளிலே மெல்லிய சத்தமும் கேட்டது. Even the mild voice. ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீதிமானாய் இருக்கும் பொழுது When you are righteous, அவனுக்கு தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். you can hear the voice இந்த of உலகத்தில் God. அசுத்த சத்தங்கள் உண்டு, There are bad voices. பலவிதமான சத்தங்கள் உண்டு. There are different voices. ஆனால் அவைகள் மத்தியிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய சத்தத்தை மாத்திரமே கேட்டுக்கொண்டிருப்பான். But the child of God, you will கர்த்தர் hear அவனோடு the voice of பேசிக்கொண்டே God. இருப்பார். The Lord will talk to him. அவனுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே He இருப்பார். gives the அவர் counsel. வழி விலகி போவதில்லை. He will not be அவனை departed. பிசாசு திசை திருப்ப முடியாது. The devil cannot do ஏனென்றால் anything. அவனுடைய காதிலே ஒரு சத்தம் கேட்டுக் But கொண்டிருக்கிறது. there is the voice in இந்த his கால ear. வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, In this morning, உன் காதிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதா? do you hear the God's voice? யோசித்து பார். Think about ஏனுடைய it. ஆவிக்குரிய ஓட்டத்துல ஒரு தடை காணப்படுகிறது. And there is some block in your ஏன் ஒரு face. தடை காணப்படுகிறது? Why there is the block? நீ அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? Are you running towards the இல்ல ஆகாயத்தில் heavenly அடிக்கிறதாக calling? சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? Otherwise, are you beating the air? நீ அந்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமானால் If you want to keep on running, நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். you have to resist the devil. ஆண்டவர் உனக்கு எப்படி இதை செய்வார் என்கிற சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். The devil will bring the doubt how you are going to do it. இது நடக்காது என்று சொல்லி பிசாசு உங்களை பேசுவான். The devil will say it will never ஆனால் happen. நீ தைரியமாய் சொல்ல வேண்டும், You have to say boldly, என்னை அழைத்த தேவன், the Lord who called me, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. He will not tell lie. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். He is able to fulfill the என்ற promise. உறுதி அவனுக்குள்ளே காணப்பட்டது. And he had that assurance. அவனுக்குள்ளே அந்த உறுதி காணப்பட்டது. He had that assurance. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, அவனுடைய உறுதி எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே in the spiritual life, எப்படி நீங்கள் ஆரம்பித்தீர்களோ how did you start? அப்படியே உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். You have to finish. அது வரைக்கும் கொஞ்சம் கூட தளர்ந்து போக கூடாது. You should not be frustrated in தளர்ந்து between. போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். If you are not discouraged, you will கொஞ்சம் reap கூட at the தளர்ந்து right போக time. கூடாது. You should not be discouraged. எபிரேயர் நிருபம் Hebrews 3வது அதிகாரம் 3rd chapter 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 3 and 6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நன்மையினாலே உண்டாகும் நம்பிக்கையினாலே உண்டாகும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம்.
And if you have the confidence and the rejoicing of the hope, 14வது வசனத்திலே நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். we have become partakers of Christ if you நீ ஆரம்பிச்சது எவ்வளவு முக்கியமோ, how far it is important the beginning, நீ முடிக்கிறது அவ்வளவு முக்கியம். the end also it's important. நீ 10 வருஷம் ஓடி வந்திருக்கலாம், 20 வருஷம் ஓடி வந்திருக்கலாம், 30 வருஷம் ஓடி வந்திருக்கலாம். 10 years or 20 years, நீ 30 எத்தனை years you வருஷம் are running. ஓடுனன்றது பெருசு இல்ல. It's not great that how many years you are running. நீ முடிச்சியான்றதா முக்கியம். Have you finished? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், I have kept my faith, ஓட்டத்தை நான் முடித்தேன். I finished my race. சிலுவையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வெற்றியின் முழக்கம், through the great victory on the cross, முடிந்தது. finished. முடிக்கிறவன் தான் மெய் விசுவாசி. Those who finish, there's a true believer, விடுகிறவன் அல்ல. not in between. அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக for the Lord who called, தொடர்கிறேன். I press on. எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, many oppositions எத்தனையோ came, தடைகள் வந்தது, many blockages, எத்தனையோ போராட்டம் வந்தது, many tribulations. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது when I look at the கொஞ்சம் கூட situation, எனக்கு நம்பிக்கை இல்ல. no hope at all. ஆனால் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். but I kept on running, தொடர்ந்து போய்க்கொண்டே I இருப்பேன். kept on running. யார் என் கூட இருந்தாலும் சரி, whoever is யார் there, இல்லாமல் போனாலும் சரி, may not be there, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். I will kept on அப்படிதான் going. தாவீது போய்க்கொண்டே That's இருந்தான். what David அப்படி did. தாவீது போய்க்கொண்டிருக்கும் பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, when he was going, அவனுக்கு தெரியாது எங்கே இருந்து கர்த்தர் உதவி செய்ய போகிறார். he doesn't know how the Lord is going to help. Hallelujah. Hallelujah. எங்க போறதுன்னு அவனுக்கு தெரியல. He doesn't know how to go. எங்கே அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய மனைவியை, அவனுடைய குடும்பத்தை ஒளித்து வைத்திருக்கான்னு தெரியல. He didn't know how the enemies have hidden all the family Hallelujah. members. ஆனா அவனுக்கு தெரியும், என்ன அழைத்தவர் உண்மையுள்ளவர். The Lord whom called you அவர்தான் is faithful. He is guiding me. அதனால எதை பற்றி அவனுக்கு கவலையே இல்ல. He didn't bother about anything. அப்படி இருக்கும் பொழுது when it was so, அங்கே ஒரு எகிப்தியன் வருகிறான். Egyptian came. அந்த எகிப்தியன் மயக்க நிலையில் இருக்கிறான். He was fainted. பசியோடு இருக்கிறான். He was on hunger. அவன் தாகத்தோடு இருக்கிறான். He was under thirst. மயங்கி போய் கிடக்கிறான். He was fainted. Hallelujah. Hallelujah. அவனை கண்டுபிடித்து என்ன செய்கிறார்கள்? He found him. அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். They fed him. அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். They have given food. அப்பொழுது தாவீது கேட்கிறான், நீ யார் என்று. David asked, who are you? அவன் சொல்றான், நான் ஒரு அமலேக்கியன் இடத்துல வேலை செய்கிறேன். I am working for Amalek. அவன் ஒரு எதிரி. He is the enemy. அவன் ஒரு சத்துரு. He is the enemy. அவன் சத்துருதான். Of course he is the enemy. அவன் எதிரிதான். He is the enemy. ஆனாலும் உன் சத்துரு பசியா இருந்தால், when the enemy is hungry, அவனுக்கு போஜனம் கொடு. you feed him. அவன் தாகமா இருந்தால் உனக்கு தண்ணீர் கொடு. if you are thirst, கொடு. give உன் drink. சத்துருவை நீ நேசி. you love your enemy. இடம் கொடு. give. ஏனென்றால் உனக்கு தெரியாது, you may not be knowing, உன் கூட இருக்கிறவளை விட more than your people, சில நேரத்துல உன் சத்துருவின் மூலமா கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். the Lord can help you through enemy. Hallelujah. Hallelujah. பாருங்க, அந்த சத்துருவை பார்த்து கேட்கிறான். he asked the enemy. Hallelujah. Hallelujah. சொல்றான், நாங்க தான் இந்த சிக்லாக சுட்டேற்ற ஆளுங்க. and we burned that Ziklag. என் கூட வந்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. they left me alone. வியாதியா வந்த உடனே என்னை விட்டுட்டாங்க. when I became sick, they left. வியாதி வந்த உடனே என்னை விட்டுட்டாங்க. they left me when I am sick. Hallelujah. Hallelujah. ஆம், உன் கூட இருக்கிறவங்க, நீ நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பாங்க. when you are all right, people will be with உனக்கு you. வியாதி வந்தா உன்னை கைவிட்டுருவாங்க. if you have sickness, they இதுதான் leave உலக you. வாழ்க்கை. that is the world. உனக்கு நல்ல அந்தஸ்து, பணம், பொருள், ஆஸ்தி இருந்தா உன் கூட இருப்பாங்க. when you are having good position, people will உன் be with you. வாழ்க்கையில நீ வியாதியஸ்தனாய் மாறும் பொழுது யோபனுடைய வாழ்க்கையில எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார். when you become sick, and அதே போல இவனை விட்டு போய்விட்டார். they left him. அவனுக்கு ஆகாரம் கொடுக்க ஆள் இல்ல. no one to give அவனுக்கு food. தண்ணி கொடுக்க ஆள் இல்ல. no one there to give water. Hallelujah. Hallelujah. ஆனா அவன் சாகல. but he did not die. அவனை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். the Lord given life to him. ஏன் தெரியுமா? because இப்ப தாவீது போற இடத்தை இவன் தான் காமிக்க போறான். he is going to show the way where they should நமக்கு go. விரோதமாய் எழும்பினவர்கள் நம் பட்சத்திலே வருவார்கள். whoever come against us, they will யார் come நமக்கு with us. விரோதமாய் எழும்பினார்களோ, whoever come against us, அவர்களை ஆண்டவர் ஏன் அழிக்கல? இந்த விரோதிகள்லாம் இப்படி செய்யறாங்களே, ஆண்டவரே உடனே ஒரு இடியை போட்டு அவங்களை அழிச்சிட கூடாதா? அழிக்க மாட்டார். Lord, give the thunder and let's try. the Lord Hallelujah. will do it. அவங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு. the Lord given ஏன்னா life. அவங்க மூலமா நமக்கு ஒரு காரியம் நடக்க போகுது. through them that things are going to ஊழியத்துக்கு happen. வாசல் திறக்கப்பட போகிறது. ministry for ஹalleluya. open. அவங்க மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகுது. souls will be எத்தனை saved. பேர் விசுவாசிக்கிறீங்க? how many of you believing? உனக்கு யார் விரோதமாய் எழும்பினார்களோ, whoever come against you, அவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள். they will come to you. யார் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, whoever come against அந்த you, சத்துருவை கொண்டே ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். through the enemy, the Lord will இந்த do the miracle. சத்துருதான் இவர்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். this enemy is giving the route. எங்கே என்று இந்த சத்துருதான் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். and the enemy is giving ஆகவே the இந்த route. தாவீது David, சோர்ந்து போகவில்லை. he was not frustrated. சோர்ந்து போகவில்லை. he was not frustrated. பின்வாங்கவில்லை. he did not go back. பின் திரும்பி he பார்க்கவில்லை. did not turn back. அவனுக்குள்ளே உறுதி காணப்பட்டது. he was having என்னை அழைத்தவர் assurance. உண்மையுள்ளவர். the Lord whom we call, நான் பின் திரும்பி பார்க்க I மாட்டேன். never look at back. ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, dear children of God, சாத்தான் வாழ்க்கையில வந்து devil may come. உன்னை ஆண்டவர்
உன் வாழ்க்கையில உனக்கு நன்மை செய்யல உன்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லும் பொழுது when he says God has forsaken you, நீ மனம் தளர்ந்து போய்விடாதே. don't be frustrated. என்ன வந்தாலும் சரி, Whatever it is, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், the Lord who என்னை called, வழிநடத்தி he செல்வார். is faithful. பழைய ஏற்பாட்டின் காலத்துல The Old Testament, நீங்க ரூத்தை குறித்து வாசிக்கும் பொழுது when you read about Ruth, அவருடைய மாமியார் சொல்றா, the mother-in-law said, நான் போய் என்னுடைய நாட்டுக்கு நான் திரும்பி போறேன், I go back to my country. நீங்களாம் உங்க நாட்டுக்கு திரும்பி போங்க, You மோவாபுக்கு போங்க. you go to Moab. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ரெண்டு பேரும் ஓர்பாலும் ரூத்தும் முத்தமிடுகிறார்கள். And Ruth and Orba முத்தம் kissed. கொடுக்கறாங்க. They kissed her. ஆனா முத்தமிட்டுட்டு ஓர்பால் திரும்பி போயிட்டான். Orba returned back. ரூத் என்ன சொல்றா தெரியுமா? What Ruth said, உன் ஜனம் என் ஜனம், your people are my உன் people, தேவன் என் தேவன், your God is my மரணம் God. தவிர வேற எதுவும் நம்ம பிரிக்க கூடாது. Other than death, எங்க nothing should போனாலும் கூட separate. நான் I will வருவேன். follow you. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அவருடைய மன உறுதியை கண்டு, By seeing that அவருடைய firm, மன உறுதியை கண்டு, by seeing the ஹல்லேலூயா, firmness, அவருடைய மன உறுதியை கண்டு, by seeing that firmness. ஹல்லேலூயா, Hallelujah. அந்த நகோமி சேர்த்துக்கொள்றா. Naomi அருமையான கர்த்தருடைய gathered, பிள்ளைகளே, dear children of இந்த God, கடைசி நாட்களிலே in these last days, அநேகர் many, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போன காரணம் அவங்களுக்கு மன உறுதி கிடையாது. they don't have firm. வேதம் சொல்லுகிறது, Bible says, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை பிசாசு திருடிக் கொள்கிறான். the devil is stealing the உறுதி souls. இல்லாத ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில தான் பிசாசு கிரியை செய்றான். Those who are not firm, the devil is உன்னுடைய working in வாழ்க்கையில them. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு உறுதி இருக்குமானால் If you have firm in your spiritual உன்னை life, யாருமே அசைக்க முடியாது. nobody can shake you. என்ன வந்தாலும் சரி, Whatever it may be, உயர்வோ தாழ்வோ, up or down, கஷ்டமோ நஷ்டமோ, gain or loss, அவமானமோ நிந்தைகளோ, shame or reproach, நான் உம்மை விட மாட்டேன், Lord, I will not leave you. நான் உம்மை பற்றிக் கொள்வேன். I will catch you firmly. மனிதர்கள் என்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, People may நான் உம்மை praise, விட மாட்டேன் I will not leave you. என்று யார் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறார்களோ, Those who are catching the Lord firmly. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? how many could say that? முதலாவது உன்னை உறுதிப்படுத்திக் கொள். First of all, make you firm. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ ஞானஸ்நானம் பெற்றது பெருசு இல்ல. It's not enough உன்னை taking baptism. கர்த்தருக்குள் உறுதிப்படுத்திக் கொள். Be firm in the எப்படி Lord. உறுதிப்படுத்திக் கொள்வது? How to do that? யூதா நிருபத்திலே வாசிங்க. In Jude, அங்கே கடைசியில வாசிக்கிறோம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. be firm in the holy மகா faith. பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதியா இருங்க. Be firm in the அதில் holy faith. நிலைச்சிருங்க. ஹல்லேலூயா. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உன்னை உறுதிப்படுத்திக் கொள். You be firm in the holy நீ faith. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே In many அந்த people's உறுதி life, இல்லாதபடினாலே since they are not firm, அவர்களுடைய வாழ்க்கையில தோல்வி வருகிறது. there is failure. எதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்? What for the Lord has called you? கண் சொருகி போன குருடனாய் இருக்காதே. You should not be blind. உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நீ உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. Be careful to இப்படி confirm your செய்தால் calling. இடறி விழுவதில்லை. If you do that, you will never be இன்னைக்கு stumbled. அநேக விசுவாசிங்க இடறி போயிடுறாங்க. Believers are being stumbled. காரணம் என்ன? அவங்களுக்கு உறுதி இல்ல. They don't have இதை firm. கர்த்தர் சொல்கிறார், The Lord says, தேவனுடைய பிள்ளையே, child of உன்னை God, ஆவியிலே உறுதிப்படுத்திக் கொள். be firm in the spirit. விசுவாசத்திலே உன்னை Be உறுதிப்படுத்திக் firm in கொள். faith. விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து Be firm in prayer. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். You can resist the devil. நீ விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து If they can resist the devil, சாத்தானை ஜெயிக்க முடியும். you can overcome him. நீ விசுவாசத்திலே உறுதிப்பட்டு You be firm in your நீ faith. அதிலே அப்பதான் நீ வளர முடியும். Then you can grow. கொலோசியர் 2வது அதிகாரம் Colossians 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பார். 2 and 7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன செய்வீர்களாக? பெருகுவீர்களாக. You just increase by பெருகுவீர்களாக. praising. Increase. பெருகுவீர்களாக. Be நீ increased. விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுது When you are firm in your faith, ஸ்தோத்திரத்தில் பெருகி கொண்டிருப்பாய். you will be increasing in வளர்ந்து praises. கொண்டிருப்பாய். You will be growing. எத்தனை பேர் சொன்னா நான் உறுதியா இருக்கிறேன்? How many can say I am ஓ, firm? என்னுடைய அஸ்திபாரம் உறுதியா இருக்கிறது. My foundation is firm. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம். Maybe a lot of problems. 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார். 1 Peter 5 and 9. விசுவாசத்தில் உறுதியா இருந்து Be firm in அவனுக்கு faith. எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. உலகத்தில் உள்ளங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. This kind of tribulations are coming for எவ்வளவு the கஷ்டம் brethren. வந்தாலும் சரி. Whatever may be the problem. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசத்தில் நீ உறுதியா இருப்பாயானால் If you are firm in faith, நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து பெருக முடியும். you will grow in ஆபிரகாமுடைய spiritual வாழ்க்கையிலே life. விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறுகிற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். The Lord made Abraham காரணம் to என்ன? become the father of faith. ரோமர் 4வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது Romans 4 and 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில்
வல்லவனாய் மாறினான். He became powerful in faith and believing that எவ்வளவு what பிரசங்கம் கேக்குறீங்க? you listen to a lot of நீ messages. விசுவாசத்துல பலவீனனாய் இருக்கிறியா வல்லவனாய் இருக்கிறியா? Are you strong in faith or இங்கே weak? வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் அவன் பலவீனனாய் இருக்கவில்லை, Abraham was not weak. விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். He became powerful. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் சரி, Whatever you listen, விசுவாசத்திலே இன்றைக்கு அநேகர் பலன் குன்றி காணப்படுகிறார்கள். many are weak in faith. விசுவாசத்திலே அவர்களுக்கு உறுதி இல்ல. They are not firm. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக முடியல. They could not go நீ forward. விசுவாசத்திலே பலமுள்ளவனாய் காணப்படுவாயானால், When you are strong in faith, விசுவாசத்திலே நீ உறுதியாய் இருப்பாயானால், when you are firm in faith, ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே the acts of எவ்வளவு apostle, கஷ்டம் வந்தது, there are problems, ஆனால் சபை வளர்ந்தது. but church was காரணம் growing. என்ன? What is the reason? அவர்கள் ஜெபத்திலும் In the prayer, அந்யோன்யத்திலும் in fellowship, உபதேசத்திலும் in the doctrine, ஐக்கியத்திலும் in fellowship, அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். they were firm. சபை கூடி வருவதில் உறுதியாய் They இருந்தார்கள். were firm in the church gathering. ஹalleluya. ஏனோ தானோ என்று இருக்கவில்லை. Not just like that. அதனால தான் காலையிலயும் வைக்கிறோம் மாலையிலயும் வைக்கிறோம். That's why morning and evening. ஐக்கியத்தில் நீ உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. Be firm in the ஓ fellowship. சபையிலே நீ உறுதியாய் இருக்க வேண்டும் You have to என்பதற்காக. be very firm in the fellowship. ஆவியானவர் உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord make you என்ன to firm. புயல் வீசினாலும், Whatever may be the என்ன மழை wind, வந்தாலும் whatever may be the rain, உன்னை அசைக்க முடியாது. nobody can shake you. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான். Satan will be ashamed. வெற்றி உனக்கு நிச்சயமாய் வரும். Suddenly you get the இங்கே victory. தாவீது David, தொடர்ந்து போய் he went, அந்த கொள்ளையை அவன் பற்றிக் கொள்ளுகிறான். he got it back. சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறான். Satan is ashamed. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, கர்த்தர் உன் கையிலே ஒப்புக்கொடுத்து விட்டால் the Lord has given in நீ your போய் hand. சுதந்தரித்துக் கொள். Go and inherit. புறப்படு. Go. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே In the spiritual life, சோர்ந்து போகாதே, don't be discouraged. பின்வாங்காதே, Don't go back. எதிர்த்து நில், Resist. தொடர்ந்து போ. Go forward. நிச்சயமாகவே Certainly. எந்தெந்த காரியத்தை பிசாசு உன் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கினானோ In whichever area அதை that they have எல்லாவற்றையும் நீ stolen, திருப்பிக் கொள்ள போகிறார். you can get it back. இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் அதை திரும்ப உனக்கு கொடுக்க போகிறார். Again the Lord will give it ஆனால் உன்னுடைய back. வாழ்க்கையில ஒரு உறுதி தேவை. You have to be firm. தொடர்ந்து போய்க்கொண்டே இரு. Go forward. உன் ஜெப வாழ்க்கையிலே, In your spiritual life, பரிசுத்த வாழ்க்கையிலே, holy life, உன்னுடைய அழைப்பிலே in your நீ calling, உறுதியாய் இருக்கிறாயா? are you firm? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே In the spiritual life, உங்களை தளர்ந்து போக செய்கிற பல காரியங்கள் உண்டு. many things make you to frustrate. அதற்கு இடம் கொடுக்காதே. Don't give room for that. அதற்கு இடம் கொடுக்காதே. Don't give room for that. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. Don't give room to the devil. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார். Just look unto the Lord alone. Hallelujah. Hallelujah. தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான். David strengthened himself in the Hallelujah. Lord. நீ எவ்வளவு தூரம் சபைக்கு வருகிறாயோ, How much you எவ்வளவு come to the சத்தியங்களை church, how கேட்கிறாயோ, much you listen to the truth, அவ்வளவாய் நீ திடப்படுகிறாய். and you are getting பலன் firm. கொண்டு திடமனதாயிரு. Be firm. பலன் கொண்டு திடமனதாயிரு. Be strong in ஆவியிலே பலன் கொள். Be strong in பலவானாய் spirit. மாறிக்கொண்டிருக்கிறாய். You are becoming பராக்கிரமசாலியாய் becoming மாறிக்கொண்டிருக்கிறாய். mighty valor. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling கர்த்தர் you. உன்னை பராக்கிரமசாலியே, The Lord is making you பராக்கிரமசாலியே, Oh, mighty valor. பராக்கிரமசாலியே, Oh, mighty என்று valor. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling உனக்கு ஒரு புது பலத்தை கொடுக்கிறார். giving new ஒரு strength, அபிஷேகம் உன்மேல் வந்து giving இறங்குகிறது. anointing. எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் எழும்பினானோ Which devil came அந்த against சத்துரு தலை கவிழ்ந்து ஓட போகிறார். Devil is going to run away. எந்த வியாதி வந்ததோ அது உன்னை விட்டு ஓடி போக Whatever may be போகிறது. the sickness, it will flee away. எந்த விதமான பில்லி சூனிய கட்டுகளோ அது உடைந்து நொறுங்க Whatever the போகிறது. witchcraft, it is going to be எந்த broken. விதமான சத்துரு போராட்டங்களோ அது உன்னை நெருங்குவதில்லை. Whatever the devil, it will be இன்றைக்கு broken. கர்த்தர் உனக்கு வெற்றியை The கொடுக்கிறார். Lord is giving the அதை victory. சுதந்தரித்துக் கொள்வாயா? Inherit. எல்லாரும் எழுந்திருப்போம். நான் Shall we ஜெபிக்க all போகிறேன். rise up? இந்த கால வேளையிலே In this morning, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே in your spiritual கர்த்தர் life, சொல்லுகிறார், the Lord says, சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, not only listening to the truth, வசனத்தை கேட்கிறவர்களாக not மாத்திரமல்ல, only hearing, கர்த்தர் பேசுகிறார். the Lord is speaking. எத்தனையோ ரகசியத்தை வெளிப்படுத்தினார். He reveals நீயோ lot of அவைகளை things, நீ அசட்டை பண்ணிவிட்டாய். but you despised. அதை நீ அந்நிய காரியமாக எண்ணினாய். You thought that it is something ஓ strange. கர்த்தர் பேசுகிற சத்தியத்தை நீ அசட்டை பண்ணிவிட்டபடினாலே Since you are despising உன்னுடைய the word, வாழ்க்கையில் நீ அடைய போகிற வெற்றி தாமதமாகி கொண்டிருக்கிறது. the victory is tarrying. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அசட்டை பண்ணாதே. Don't despise அது the word of கர்த்தர் God உன்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக because of the Lord's love. உன்னை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணும்படியாகத்தான் In order to make you அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி He கொண்டிருக்கிறார். reveals the victory. இனி காலம் செல்லாது. Not time is கர்த்தர் not. சொல்லுவார், The Lord மகனே, will say, my son, மகனே, my நீ son, புறப்படு, come on, proceed. நீ பெற்றுக் கொள்ளுவாய், You will receive நீ it. பிடித்து அதை திருப்பி கொள்ளுவாய். You return it back. தைரியமா போ. Be bold. 600 பேர் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, Maybe 600 or உன் not. கூட வந்தவர்கள் எல்லாரும் நின்று போனாலும் சரி, All may stop. ஆவிக்குரிய வாழ்க்கையில விடாய்த்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். The spiritual life there ஆனால் will be நீயோ frustration. என்னை நோக்கி பார். Look at to நீ me. தளர்ந்து போவதில்லை, Don't be நீ frustrated. விடாய்த்து போவதில்லை. Don't be discouraged. சத்துருவை கொண்டே, To the through யார் the- உன்னை எதிர்த்தார்களோ அவர்களை கொண்டே To the உனக்கு opponents. நான்
நன்மையை வரப்பண்ண I will முடியும். bring the goodness. உன்னை நான் உயர்த்துவேன். I will lift you up. பிசாசு வெட்கப்பட்டு Devil ஓடுவான். will be ashamed. உன் தரிசனத்தை விட்டு விடாதே. Don't leave the vision. என்னை அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக For the calling, நான் லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். I press on. எனக்கு ஒரு பரம தேசம் பரம கானான் உண்டு. The heavenly எனக்கு ஒரு vision, பரம வாசஸ்தலம் உண்டு. heavenly எனக்கு dwelling ஒரு பரம place, பிதா உண்டு. heavenly Father, எனக்கு ஒரு பரம காரியம் உண்டு. heavenly things, ஹல்லேலூயா. பரம ஞானம் உண்டு. heavenly wisdom, பரத்திலிருந்து வருகிற அபிஷேகம் என் மேல் இறங்கி heavenly கொண்டிருக்கிறது. anointing. என்னுடைய கண்கள் இந்த உலகத்தை அல்ல, Not the world. பரலோகத்தின் ரகசியத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் Looking at the secrets. அதை நான் அடைந்து கொள்ளுகிறேன். I அதை follow பெற்றுக் it. கொள்ளுகிறேன். I receive it. பெற்றுக் கொள்ளுகிறேன். I receive ஓ பரலோக பிதாவே, Oh, heavenly இயேசுவின் Father. வல்லமுள்ள நாமத்தினாலே In the name of இந்த Jesus. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு Those who மேலும் listen to the கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்குவதாக. The anointing come சத்துரு down. வெட்கப்பட்டு ஓடுவானாக. Let the Satan be உடைய ashamed. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. Give the victory. அதிகமாய் கர்த்தரை நெருங்குவார்களாக. Let them come இந்த closer. கடைசி நாட்களிலே The last days. அசதியாய் இராமல் Not ஜாக்கிரதையாய் இருந்து let them be careful. கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை, the கர்த்தர் God's கொடுத்த ministry, அழைப்பை God's calling. அவர்கள் நிறைவேற்றுவார்களாக. Let them fulfill it. நிறைவேற்றுவார்களாக. Let them fulfill. நிறைவேற்றுவார்களாக. Let them fulfill. பரம தரிசனம், Heavenly vision. பரம தரிசனம், Heavenly vision. பரம தரிசனம். Heavenly vision. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையை காட்டிலும் More than all the இந்த work, பரம தரிசனம், the heavenly இந்த vision. உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையை காட்டிலும் More than all the great, பரம தரிசனம், heavenly இந்த vision. உலகத்தில் இருக்கிற எல்லா உயர்வை காட்டிலும் பரம தரிசனம். Heavenly vision. இந்த உலகத்தின் மேல் எங்களுக்கு தரிசனம் அல்ல, Not the vision in the பரம world. தரிசனம். Heavenly vision. அந்த ஹெவன்லி விஷனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We praise அந்த for the heavenly பவுலிடத்திலிருந்து vision. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். We receive it. எங்களை வழி நடத்தி செல்வீராக. Lord, you guide வழி us. நடத்தி செல்வீராக. Guide us. ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை நாங்கள் காண்ப உதவி செய்வீராக. Let me see the victory. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பீராக. Lord, be with us. எங்களுக்கு ஒரு மன உறுதியை கட்டளையிடும். Give us the இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் double-mindedness. ஒரு மன உறுதியை கட்டளையிடும் ஆண்டவரே. Give us the firm. ஆவியில பலன் கொள்ள கிருபை செய்தருளும் Give ஆண்டவரே. us the grace to பெரிய be காரியங்களை செய்தருளும். do great things. இயேசுவின் In the நாமத்தில் name of பிதாவே. Jesus, Father. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.